வணக்கம். கார்த்திகா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. என்னுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டெய்லி லன்ச் ரொட்டீன் நம்பர் 7 தான் பார்க்க போகிறோம். மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்திரிச்சுன்னா ஃபஸ்ட் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பால் தான் காய்ச்சிறேன். பால் காய்ச்சிட்டே பக்கத்தில் இட்லி சுட்டு வச்சுருக்கேன். நான் பால் காய்ச்சி முடிச்சோன்னா பால் சாப்பிடணும். நேற்று நான் ஷாப்பிங் போயிருந்தேன், லேட் நைட் தான் வந்தேன். ஸோ நைட்டே கொஞ்சம் ஆனியன் சட்னி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன், மார்னிங்க்கும் சேர்த்து, பிகாஸ் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால். ஸோ இட்லி மட்டும் சுட்டுட்டாக்கா சுட இட்லியும் நைட்டு இருந்த வெங்காய சட்னியும் வச்சு நான் சாப்பிட்ருவேன். ஆனியன் சட்னி நான் நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனியன் சட்னி ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ பாலும் காஞ்சிடுச்சு. ஸோ இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. காலையில் கிச்சன் இப்படி தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் 3 பேருமே பாலில் என்ன கலந்து சாப்பிடணுமோ அதை கலந்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கு மீன் வயலில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு கட் பண்ண ஆரம்பித்தேன். மத்தியானம் பொரியல் செய்யலாம் அப்படின்றதுக்காக. வாழைத்தண்டு கட் பண்ணும்போது நல்லா ஒயிட்டாக இருந்துச்சு. ஷூட்டிங் டைம் வேறு நான் எக்ஸ்ட்ரா எடுக்கிறனால கொஞ்சம் அது கலர் மாறிட்டே இருந்துச்சு. போக போக ரொம்ப டார்க் ஆகிடுச்சு, ஏன்னு தெரியல. அண்ட் எங்கள் ஆண்டி கூழுக்காக பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ கூழ் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்றதுக்காக தயிர் நைட்டே நான் வீட்டிலேயே ஹோம்மேட் தயிர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு மத்தியானம் லஞ்சுக்கும் கூழுக்கும் மட்டும் தேவையானது வெளில வச்சுருக்கேன். அண்ட் நைட்டு செஞ்ச ஆனியன் சட்னி இருக்குது. நல்லா சுட சுட ஆவி பறக்க இட்லியும் இருக்குது. ஷர்வின்காக ஃபஸ்ட்டு இட்லி வச்சுருக்கேன். அவன் ஒரு இட்லி தான் சாப்பிடுவான், அதுக்கேற்ற மாதிரி நான் சட்னி வச்சுருக்கேன். அவனுக்கு நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சம் கொடுத்துருவேன், ஏன்னா காரம் அவன் சாப்பிட முடியாது இல்லையா, அதனால். இன்னொரு இட்லி நான் வச்சுருக்கேன். 1-2 வாய் எக்ஸ்ட்ராவாக இதுலேருந்து சாப்பிட்ருவான் அப்படின்னு நினச்சி தான் நான் டெய்லி வச்சுட்ருக்கேன். இப்படி சாப்பிடலன்னா நான் தான் அதை சாப்பிட்டுட்ருக்கேன் இது வரைக்கும். பாப்பா என்னைக்காவது சாப்பிட்றானான்ட்டு. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சமையல் வேலை ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன சமையல் செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி லன்ச் ரொட்டீன் வீடியோ மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். குக்கிங் ரெசிபீஸோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்க்க போகிறதில்ல. வாழைத்தண்டு பொரியலுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். டிஃபன் முடிச்சுட்டு டிஃபனுக்கு யூஸ் பண்ண பாத்திரம்லாம் கூட விளக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி பீர்க்கங்காய் சாம்பார் அண்ட் பீர்க்கங்காய் ஸ்கின் வச்சு துவையல் அண்ட் வாழைத்தண்டு பொரியல் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ சாம்பாருக்கு தேவையான வெங்காயம், பொரியலுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு, பீர்க்கங்காய் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பீர்க்கங்காவை 2ஆக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் மார்னிங் எப்படி நீங்கள் இவ்வளோ கடகடன் வேலையை செய்கிறீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, டிப்ஸ் கொடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது ரொட்டீன் நான் எப்படி பிளான் பண்ணி டக்குன்னு சீக்கிரமாக முடிக்கலாம், குட்டி குட்டி வேலையை அப்படி சைமல்டேனியஸாக செய்கிறதுனால எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக வேலையை செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் இது. இதில் ஒரு ரெசிபியுமே தனித்தனியாக நான் டீட்டெயிலாக கொடுக்கல. அதுக்கு தனித்தனியாக நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், பிகாஸ் ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த காயெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு போட்டோம்னா பருப்பு வெந்து வந்துருச்சுன்னா நம்ம சாம்பார் ப்ரொசீட் பண்ணிடலாம் சமைக்கிறதுக்கு. ஸோ நான் பருப்பு வேக வச்சுருக்கேன், துவரம் பருப்பு. கொஞ்சம் எண்ணெயும் மஞ்சள் பொடியும் போட்டு தேவையான தண்ணியை ஊற்றி குக்கரில் வச்சுருக்கேன். 5 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். புளியை ஊற வச்சிட போகிறேன். புளி மட்டும் இல்லைங்க, புளி, உப்பு, தாளிக்கிறதுக்கு பாக்ஸஸ், மசாலா பாக்ஸஸ் எது எடுத்தாலும் கிச்சனுக்கு நான் சமைக்கிறதுக்கு எடுக்கும்போது கவுண்டர் டாப்பில் வச்சு யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிவிட்டு உடனே கையோடு எடுத்து இந்த பாக்ஸை அந்தந்த பிளேஸில் வச்சுருவேன். எப்படி இருந்தாலும் நம்ம தாளிச்சு முடிச்சுட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு டைம் கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி டைம் கிடைக்கிற கேப்லாம் நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கிற மசாலா டப்பாஸ்லாம் எடுத்து அந்தந்த பிளேஸில் நான் அழகாக ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். ஸோ ஈஸியாக இருக்கும், கவுண்டர் டாப்பும் கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கும், நமக்கு ஈஸியாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், வேலை செய்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ சாம்பாருக்கு கொஞ்சம் பெருசாக வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். வாழைத்தண்டு பொரியலுக்கு நான் வாழைத்தண்டை நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2த்துக்கும் நான் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சாம்பாருக்கு தேவையான தக்காளியும் நான் கட் பண்ணிக்கிறேன். தக்காளி எப்பவுமே கட் பண்ணும்போது அதோட ஹெட் இருக்குது பாருங்கள், அதை கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க, அதை போடாதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. குக்கரில் விசில் வந்துக்கிட்டு இருக்கு. 5 விசில் வந்தோன்னா கரெக்டாக நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா பருப்பும் ரெடி ஆகிடும். நம்ம சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம், வெஜிடபிள் கட் பண்ணும்போது வேஸ்ட்லாம் பக்கத்துலேயே ஒரு கவர் வச்சு நான் அதில் போட்டுருக்கேன்.
வெஜிடபிள் கட் பண்ணும்போது வர வேஸ்ட்டெல்லாம் நான் ஒரு கவரில் அங்கே சேர்த்து வச்சுட்ருக்கேன் தூக்கி போட்டுறதுக்காக. அதுக்குள்ளே பருப்பு வெந்துருச்சு, நம்ம குக்கரை ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். சைமல்டேனியஸாக இந்த பக்கம் என்ன பண்ணுறேன்னா பீர்க்கங்காயோடைய ஸ்கின்லாம் பீல் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் வந்து முள்ளாக ஒரு ஸ்கின் இருக்குங்க, அந்த முள்ளெல்லாம் போடக்கூடாது துவையலுக்கு, ஸ்கின் மட்டும்தான் போடணும். நான் உங்களுக்கு தனியாக துவையல் எப்படி செய்கிறதுன்னு ரெசிபி நான் போஸ்ட் பண்ணுறேன் சீக்கிரமாக. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் தனியாக பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் வந்து வாழைத்தண்டு பொரியலுக்கும், இன்னொரு பிளேட்டில் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு ஃபார் சாம்பார் அண்ட் பீர்க்கங்காயோட ஸ்கின்னை வச்சு துவையல் பண்ணுறதுக்காக நான் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் துவையலுக்கு வந்து அந்த முள்ளாக இருக்க ஸ்கின் போடக்கூடாதுங்க, சாஃப்டாக இருக்க ஸ்கின் மட்டும்தான் போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு தனியாக இந்த பீர்க்கங்காய் சாம்பார், பீர்க்கங்காய் துவையல் அண்ட் வாழைத்தண்டு பொரியலுக்கு தனித்தனியாக நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் பீர்க்கங்காய் சாம்பாருக்காக. அதுக்குள்ளே நம்ம அப்படியே ஓரமாக வைப்போம். வெங்காயம் வதக்கும் போது கூட நம்ம வந்து அதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி விசில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, நம்ம பருப்பை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். பருப்பில் இருந்து நான் ஒரு கரண்டி அளவுக்கு ஒரு கிணத்துல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஷர்வனுக்கு பருப்பு பூவா கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க, நான் சாப்பிட போகிறேன், நம்ம வீட்டில் பெரியவங்க சாப்பிட போகிறோம் அப்படின்னா பருப்பை வந்து தாளிக்கலாம். ஷர்வனுக்கு தான் அப்படின்றதுனால நான் வெறும் சால்ட் மட்டும் போட்டு பருப்பு எடுத்து வச்சுட்டேன். நான் எதுவும் தாளிப்பு கொடுக்கல. ஸோ பருப்பு மஸ்ட் ரெடியாக இருக்கிறதுனால நான் வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சு சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். சாம்பார் தாளிச்சிட்டு வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த சாம்பார் தாளிக்கிறதுக்காக சில மசாலா டப்பாஸ்லாம் எடுத்தேன் பார்த்தீங்களா, மசாலா டப்பாஸ் லைக் தாளிப்பு போடுற டப்பாஸ், கடுகு, உளுத்தம்பருப்பு டப்பாலாம், அதை கையோட வெங்காயம் வதக்கிறதுக்குள்ள அந்த டப்பாஸை அந்தந்த இடத்துல நான் அழகாக வச்சிடுறேன். ஸோ தட் நமக்கு வந்து கவுண்டர் டாப் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா சமைக்கும் போது நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். கச்சன்னு இருந்துச்சுன்னா அடுத்து தக்காளி எங்கே வச்சோம், அது எங்கே வச்சோம், இது எங்கே வச்சோம், டென்ஷனாக இருக்கும். ஸோ சமையலறையில் நம்ம அப்பப்போ அதை தான் அங்கங்கே வச்சிட்டோம்னா டென்ஷன் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம். சமைக்கும் போது ஹரிபரியாக இருந்துச்சு, ஒரு டென்ஷனாக இருந்துச்சு, ஒரு புயல் வந்துச்சு, அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் இருக்காது. ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே வரவங்களுக்குலாம் அப்படி தான் இருக்கும். போக போக இந்த மாதிரி நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம்லாம் வதங்கிறதுக்குள்ளே நான் பக்கத்தில் இன்னொரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் வந்து வாழைத்தண்டு பொரியல் செய்யலாம்னா அது ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே இங்கே வந்து நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் சாம்பாருக்காக. தக்காளி நல்லா மசியட்டும், அதை நம்ம மூடி போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது மசியறதுக்கு டைம் கொடுப்போம். அதுக்குள்ளே ஏன்னா பேன் சுட்டுருச்சு இல்லையா, அதில் வந்து நம்ம வாழைத்தண்டுக்கு தாளிப்பு போட்டுடலாம். நான் வீடியோ எடுக்கிறதுனால வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இங்கே நான் பேன் வச்சுருக்கேன். ஆர் நான் என்ன பண்ணுவேன், 2 பேனையுமே வச்சு அட் அ டைம் நான் தாளிப்பு போட ஆரம்பிச்சிடுவேன். பட் ஷூட்டிங் பண்ணிகிட்டே செய்கிறதுனால என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று தீஞ்சிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ பேர்ன் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு பொறுமையாக காட்டின்னு இருக்கேன். ஸோ அங்கே வந்து வாழைத்தண்டுக்கு தேவையான எல்லா தாளிப்பும் நான் போட்டுட்டேன். சைமல்டேனியஸாக இந்த பக்கம் தக்காளி வந்து தீஞ்சு போகாமல் நான் வதக்கிட்டே இருக்கேன். ஸோ அடுப்பில் ஸ்டவ்வில் எது இருந்தாலுமே நம்ம அடிக்கடி ஒரு வாட்டி வதக்கி விடுறதுல தப்பே கிடையாது, தீயாமல் இருக்கும். பிகினர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே 2 ஸ்டவ்லேயுமே 2மே வதங்கிட்டு இருக்க அந்த கேப்பில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பீர்க்கங்காயை வந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறேன். கட் பண்ண ஆரம்பித்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும்னு இல்லை, கட் பண்ணிட்டு இருக்க கேப்லேயே நீங்கள் போய் என்ன பண்ணணும், 2 ஸ்டவ்வையும் ஒரு வாட்டி ஒரு கிளறிட்டு வந்துடுறது நல்லது. பிகாஸ் தீ பிடிக்காமல் இருக்கும். நம்ம ஜாக்கிரதையாக மைண்ட் வந்து கட் பண்ணுறதுலையும் யோசிக்கணும், இதையும் யோசிக்கணும், அவ்வளோதான். சைமல்டேனியஸாக கொஞ்சம் ஒர்க் பண்ணாக்கா சரியாக சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ தக்காளியும் கொஞ்சம் வதங்கி முடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது, அதையும் ஒரு வதக்கிட்டு இங்கே வாழைத்தண்டு பொரியலுக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் வாழைத்தண்டை வந்து தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுறேன். அண்ட் வாழைத்தண்டு பொரியலுக்கு தேவையான மசாலாஸ், அது வேகிறதுக்கான தண்ணி அதெல்லாம் ஊற்றி நான் மூடி போட்டு வச்சுட்டேன், அது வேகட்டும். மீதி இருக்க பீர்க்கங்காயம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். சாம்பாருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இருந்துச்சு, அதனால நான் வந்து காயை சாம்பார் பவுல் பேனில் சேர்த்துட்றேன். வெங்காயம் தக்காளி வதங்கியிருக்க பேனில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது நிறைய காய் இருக்கிற மாதிரி தெரியும். பட் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா நீர்க்காய் அப்படின்றதுனால நல்லா வெந்து வரும்போது அப்படி கொஞ்சம் ஆகிடும், உங்களுக்கு குவான்டிட்டி குறைஞ்சிரும். அண்ட் இது வந்து ரொம்ப சீக்கிரம் வேகக்கூடிய காய், நீர்க்காய் எல்லாமே. நீர்க்காய் வந்து நம்ம நாட்டுக்காய் எல்லாமே ரொம்ப நல்லது, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சுரைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ தண்ணி ஊற்றி சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்து உப்புலாம் சேர்த்து நான் மூடி போட்டு வேக வச்சுருந்தேன். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துருச்சு. பிகாஸ் இந்த நீர்க்காய் தான். இதை வெந்ததுக்கப்புறம் குட்டி ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருந்தேன். ஸோ பருப்பும் ஊற்றிட்டேன், புளியும் ஊற்றிட்டேன், உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் குழம்புலாம் செய்யும்போது முக்கியமாக இந்த பருப்பு ஐட்டம்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் இது வந்து பொங்கி கீழே விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஹாஃபாக மூடி வச்சுருக்கேன், ஃபுல்லாக மூடாமல். நான் குக்கரில் தான் எப்போவுமே அரிசி வைப்பேன், பட் நிறைய பேர் வந்து வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ நான் லேர்னிங் ப்ராசஸில் இருந்து சாதம் வடிக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டு, ஸோ அதுக்காக இன்றைக்கி சாதம் வடிக்க போகிறேன். என் மாமியார் சொல்லி கொடுத்த ஸ்டைலில் அதுக்கு நான் அரிசி வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி சாதம் வடிக்கும் போது நான் மேலெல்லாம் சுட்டுக்காமல் ஒழுங்காக வடிக்கிறேன்னான்னு பார்ப்போம். பிகாஸ் ஷூட் பண்ணும்போதெல்லாம் நான் நிறைய சுட்டுட்டு தான் வேலை செய்கிறேன்.
வாழைத்தண்டு பொரியல் வெந்துருச்சான்னு பார்க்குறேன். முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம வேக வச்சோம்னா டக்குன்னு அது தயாராகிடும். அதுக்குள்ளே சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் தூவி ஆஃப் பண்ணிட்டோன்னா சுட சுட சாம்பார் தயாராகிடுச்சு. சாம்பாரை கீழே இறக்கிட்டு நம்ம சாதம் வடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்து நான் அந்த ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இங்கே வாழைத்தண்டு பொரியல் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணி நான் சர்விங் பவுலில் மாற்றிட்டு அந்த பேன்லேயே அடுத்து தொகையலுக்கு நான் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். அந்த சர்விங் பவுலில் மாற்றிட்டு வரதுக்குள்ளே இங்கே தண்ணி கொதிச்சிடுச்சு. ஸோ நான் ஊற வச்சிருந்த அரிசி அதில் போட்டு சாதம் செய்ய போகிறேன். நிறைய பேர் வந்து சாதம் செய்கிறது வந்து ஸ்ட்ரெயினர்லேயே ஸ்ட்ரெயின் பண்ணிடுறாங்க. எனக்கு அது தெரியல. எனக்கு சாதம் வடிக்கவே தெரியாது. என்னுடைய இன்லா தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்த மெத்தட் தான் எனக்கு தெரியும். அதுவே இப்போ தான் கொஞ்ச நாளாக நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதுதான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அரிசி வைக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் நான் வந்து தொகையலுக்கு தேவையான எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. இது ஆறின ஒன்று தான் நம்ம வந்து அரைக்க முடியும். ஸோ அது ஆறத்துக்கு ரெஸ்டிங் டைம் கொடுத்துருவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கலாம். அதுக்குள்ளே இங்கே சாதம் வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா சாதம் வெந்துருச்சு. அரிசி எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம வெந்திருக்கான்ட்டு. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். இந்த அரிசி வடித்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஹேருக்கு ரின்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா அப்படி தான் ஷியக்காய் போட்டு, இந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் அவங்க ஷியக்காய் போட்டு இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணின்னு சொல்லுவாங்க, அதை போட்டு தலையில் தேய்ச்சி விடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் ஹேர் அதை போட்டு குளிக்கும்போது. ஸோ அது சாதம் வடிச்சிட்டோம். அது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ரெஸ்டிங் டைம் கொடுத்துருங்க. இங்கே வந்து நல்லா தொகையலுக்கு ஆறிடுச்சு. அதை நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்குவோம். கொஞ்சமாக தான் தண்ணி விடணும் தேவைப்பட்டாக்கா. ஸோ நான் இப்போ கூழ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த பேஸில் வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம், தயிர், உப்புலாம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்க வச்சுக்க போகிறேன். நம்ம வந்து இப்போ எல்லா சமையலும் முடிச்சிட்டோம். இன்னும் நான் வீடை பெருக்கணும். வாஷிங் மிஷினில் துணி துவஞ்சி முடிஞ்சிருக்கு. அதை போய் காய வச்சுட்டு வரணும். குக் பண்ண பாத்திரம்லாம் நான் வளர்க்கணும். ஸோ இவ்வளோ வேலையும் செய்கிறதுக்கு இப்போ இடையில வந்து ஒரு 11 o'clock போல் நான் இந்த கூழ் குடிச்சேன்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கும். நானும் என் ஹஸ்பண்டும் இந்த கூழ் வித் பீர்க்கங்காய் துவையல் சாப்பிட போகிறோம். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு துணியெல்லாம் காய வச்சுட்டு இருந்த கொஞ்சோண்டு விசில்ஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டேன், ஸ்டவ் க்ளீன் பண்ணிட்டேன், வீடியோயும் பெருக்கி க்ளீனாக இருக்குது பாருங்கள். மதியானம் லஞ்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன் எல்லா வெசல்ஸையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். கட்டிங் போர்ட்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ க்ளீனாக இருக்குது, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஷர்வினை என் ஹஸ்பண்ட் குளிப்பாட்டிட்டாரு, நானும் குளிச்சுட்டேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் சாம்பார் செஞ்சுருக்கோம், வாழைத்தண்டு பொரியல் செஞ்சுருக்கோம். அடுத்தது என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு செஞ்சுருக்கோம். சுட சுட சாதம் இன்றைக்கி நான் வடிச்சிருக்கேன். சாதம் வீடியோவில் ஃபர்ஸ்ட் டைம் சாதம் வடிச்சிருக்கேன். நல்லபடியாக வந்துருச்சு. இன்றைக்கி பீர்க்கங்காய் துவையல் செஞ்சுருக்கோம். அண்ட் எனக்காக நான் கொஞ்சமாக தயிர் வெளில வச்சுருந்தேன், ஃப்ரிட்ஜில் வைக்காமல். அந்த தயிர் அது ஹோம்மேட் தயிர் மீதி வந்து நான் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். இன்றைக்கி நம்ம என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம பரிமாறலாம் அழகாக. தயிர் வச்சுருக்கேன், பீர்க்கங்காய் சாம்பார் வச்சுருக்கேன், வாழைத்தண்டு பொரியல் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ரசம் செய்யலை. எதுக்காகனா வாழைத்தண்டு பொரியல் வந்து ஒரு வாழைத்தண்டு ஃபுல்லாக நான் போட்டேன். வாழைத்தண்டு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ வாழைத்தண்டை வந்து நாங்கள் பிசைஞ்சு சாப்பிடுவோம். நீங்கள் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கூட அது சாப்பாடாக பிசைஞ்சு கொடுக்கலாம். கூட தாளிக்கும் போது வேர்க்கடலை, கேஷ்யூ நட்ஸ் கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் துவையல் வச்சுருக்கேன், ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் நான். ஸோ வாழைத்தண்டு பொரியல் போட்டு சாதம் கூட நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியான டிஷ்ஷாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. ரைஸ் வேகிறதுக்குள்ளே டக்குன்னு நீங்கள் பொரியல் செஞ்சிடலாம். நெய் விட்டுருக்கேன், பருப்பு விட்டுருக்கேன். ஸோ சுட சுட சூப்பரான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாக்கா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஸோ தட் நான் நியூ வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோவை பற்றின தாழ்மையான கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. எப்பயும் போல் என்னை சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.